இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தனல்லவர். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேச கொல்கதா மலையின் மேல் நடந்தே ரோகின்றார். கன்னத்தில் அவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பேலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறான். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ரோகின்றார். மிஞ்சும் பலத்தால் ஈட்டெடுத்தே நெஞ்சை பிளந்தான் கொடுமை. இரத்தமும் நீரும் ஓடி வருதே இரட்சகரை நோக்கி பார். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ரோகின்றார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ ஏசுநாதரே, நேசித்து வாக்குரு செடுத்தே ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ரோகின்றார். சேவல் கூவிடும் 3 வேளையும் சொந்த குருவை மறுதலித்தான். ஓடி ஒளியும் பேதுருவையும் தேடி அன்பாய் நோக்குகிறார். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ரோகின்றார். பின்னே நடந்த அன்பின் சேஷன் போல் பின்பற்றி வா சிலுவை வரை. காடி போல கசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே
திட்டைகளின் கீழ் சேர்த்தனை தேடும் சொந்த தாயின் அன்பிதுவே. எருசலேமே எருசலேமே என்றழுதார் கண் கலங்க ஏறுகின்றார். தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே என் இயேசு குருசை சுமந்தே. என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ரோகின்றார். இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, பாவிகளாகிய எங்களுக்காக உடைய விலையேறப்பெற்ற திரு ரத்தத்தை சிந்தி அந்த திரு ரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்துக் கொண்ட எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக, நித்தியத்துக்கு நித்திய மரணமில்லாத பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷங்களை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்வதற்காக தம்மையே குற்ற நிவாரண பலியாய் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்த எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இப்பொழுதும் கூட கல்வாரி சிலுவையிலே நீ தொங்குகிற வேளையிலே நீங்க பேசின 7 வார்த்தைகளை குறித்து உடைய அன்பு பிள்ளைகளுக்கு வார்த்தைகளை கொடுத்து நீங்க நடத்துங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. நான் என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, உடைய அன்பு மகளை முதக்கரங்களில் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய இரட்சகராம் இயேசு கிறிஸ்து கல்வாரி மேட்டிலே கொல்கதா மலையின் மேல் சிலுவையில் அறையப்பட்டு சிலுவையில் தொங்குகிற வேளையிலே பேசின முதல் வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் என்று. லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, மன்னிப்பு என்ற வார்த்தை பொல்லாத மனிதர்களுக்கு கடினமான காரியம். கர்த்தரை போல கள்ளம் கபடமில்லாத பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு அது லேசான காரியம். உங்களை அடித்தவர்களை நீங்கள் மன்னித்து விடலாம். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் யாரை மன்னித்தார் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். கொல்கதா மலையிலே கல்வாரி சிலுவையிலே தொங்குகிற நேரத்திலே ஒரு பாவமும் அறியாத பரிசுத்தராம் இயேசுவை பரியாசம் பண்ணினவர்களை மன்னித்தார். அவரை அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து உன்னை அடித்தவன் யார் என்று சொல்லி எள்ளி நகையாடினார்களே அவர்களை மன்னித்தார். தூஷண வார்த்தைகளை பேசி வீண் பழி சுமத்தி அவர் மேல் குற்றம் சாட்டினார்களே அவர்களை மன்னித்தார். யாரிடமிருந்து வல்லமை வரங்களையும் கிருபை வரங்களையும் பெற்றுக்கொண்டார்களோ அவர்களை லூக்கா 23வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டிக் கொண்டே நின்றார்கள் என்று. எவ்வளவு வேதனையான காரியம் இல்லையா? இந்த உலகத்திலும் கூட அப்படிப்பட்ட மனிதர்கள் அநேகம் பேர் உண்டு. ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. பெரிய வசதி படைத்த பிசினஸ் மேன்ட்ட வேலைக்காக கெஞ்சி நிற்பாங்க. அவர் இறக்க குணமுள்ளவராய் இருக்கிறதுனால அந்த பெரிய பணக்காரன் என்ன செய்வான், இவர் ரொம்ப கஷ்டப்படுறான், இவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தா அவை உண்மை உத்தவமா எனக்கு சேவை செய்வான்னு சொல்லி சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட அந்த ஏழை மனிதனுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுப்பான். அவை வேலையில உண்மையா இருப்பதை பார்த்து இன்னும் அவைய பார்க்கிற வேலையில் இருந்து இன்னும் ஒரு மேன்மையான இடத்துல இன்னொரு ப்ரமோஷனை கொடுப்பான். கத்த நல்லவர். அதுலேயும் அவை உண்மையா இருப்பதை பார்த்து அவனுடைய அதிகாரிகள் எல்லாருக்கும் மேலான அதிகாரியாய் அவனை உயர்த்துவான். அப்படி உயர்த்தின பிறகு என்ன வரும்? அந்த ஏழை மனிதன் எந்த பணக்காரனால் உயர்த்தப்பட்டானோ அவனுக்கு பெருமை, கர்வம் வந்துவிடும். தன்னை போல உழைக்கிறவன், தன்னை போல உழைப்பால் இந்த உலகத்துல யாரும் கிடையாதுன்னு சொல்லி அவன் என்ன செய்வான், மற்றவர்களை வேலை வாங்க ஆரம்பித்து விடுவான். மற்றவர்கள் அவன் எப்படி முதலாளிக்கு ரொம்ப நெருக்கமானவன்கிறதுனால தங்களை பற்றி
தேவையற்ற இல்லாததையும் பொல்லாததையும் போட்டு கொடுத்து விடுவானோன்னு சொல்லி அவை கட்டளைக்கு அப்படியே அஞ்சி நடுங்க எல்லா வேலையும் செய்வாங்க. உடனே அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கர்வம் அதிகமாகி, இவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறோம், ஏன் அந்த பணக்காரனுக்குரிய அத்தனை சொத்துக்களும் என் கைக்கு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், அத முதலாளி இருக்கிற இடத்துல நான் அமர்ந்திருந்து இந்த தொழிலை எனக்கு சொந்தமாக்கி கொண்ட, அந்த பிசினஸை எனக்கு சொந்தமாக்கி கொண்டா எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு சூதான எண்ணம் அவன் இருதயத்தில் வரும். உடனே அவன் என்ன செய்வான், அதுக்கு என்ன வழின்னு சொல்லி அவன் யோசித்து தன்னை கஷ்டப்பட்ட நேரத்துல தனக்கு உதவி செய்து தன்னை உயர்த்தின அந்த பணக்காரனையை கொல்லணும்னு நினைப்பான். அந்த பெரிய பிசினஸ் மேனை கொன்றால்தான் அந்த பணம் முழுவதும் அந்த தொழிலும் கூட தனக்கு சொந்தமாகும். தன்னை எதிர்ப்பவர்கள் இந்த உலகத்துல கிடையாது. அதனால அந்த தொழில், அந்த பிசினஸ்க்கு நானே முதலாளி ஆகிவிடுவேன்னு சொல்லி அந்த பணக்காரனை கொன்று அந்த சொத்துக்களை எல்லாம் தனக்கு உரிமையாக்கி கொள்ள நினைப்பான். இங்கேயும் கூட நான் பார்க்கிறோம், பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் எந்த வேதத்தை வாசித்து அந்த வேதத்தை நமக்கு தந்த கர்த்தரிடமிருந்து தேவனிடமிருந்து கிருபை வரங்களை பெற்றுக்கொண்டார்களோ அவர்களை என்ன செய்யறாங்க, அந்த கிருபை வரங்களும் வல்லமை வரங்களும் அவங்க கையில இல்லைன்னா என்ன நடக்கும், சாதாரண மனிதனை போல மாறிவிடுவார்கள். ஆனாலும் கூட அவர்கள் யாரிடமிருந்து அந்த கிருபை வரங்களை பெற்றார்களோ அவருக்கே விரோதமாய் கூக்குரலிட்டு குற்றம் சாட்டி கொண்டு அவரை கொல்லும்படி நிர்பந்தம் பண்ணி கொண்டு நிற்கிறார்கள் சொல்லி நம்ம வேதத்திலே பார்க்கிறோம் இல்லையா. கர்த்தர் நல்லவர். அவனை சிலுவையில் அறையும் சொல்லி சத்தமிட்டு கத்தின கூட்டத்துல இந்த வேத பாரகரும் பிரதான ஆசாரியரும் இருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். எவ்வளவு பரிதாபமான காரியம் இல்லையா. இங்க நம்ம வேதத்துல பார்க்கிறோம், ஏரோது அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணினான்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அது ஏரோதுடைய சுவாபம். ஆண்டவரின் அன்பை அறியாத பாவியான மனிதன் அவன். கொல்லாதவனாகிய பிலாத்துவும் கூட என்ன சொல்றான், எஸ் மகாராஜாவை குற்றம் சாட்டபடி அவை எழுந்த வேளையிலும் கூட லூக்கா 23வது அதிகாரம் 15வது வசனத்துல ஏரோதை போல பிலாத்தும் ஒரு பொல்லாத மனிதனாய் இருந்தாலும் கூட அவன் இந்த கூட்ட ஜனங்களை பார்த்து சொல்றான், ஏசப்பாவுக்கு விரோதமாய் எழும்பி நின்று குற்றம் சாட்டினவர்களை பார்த்து சொல்கிறான், மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே என்று சொல்கிறான் சொல்லி லூக்கா 23வது அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கிறோம். மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே என்று சொல்கிறான் சொல்லி அதே பிலாத்து லூக்கா 23வது அதிகாரம் 22வது வசனத்துல அந்த ஜனங்களை பார்த்து, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான், மரணத்துக்கு எதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே, ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்று சொல்கிறான். கர்த்தர் நல்லவர். அப்ப பிலாத்துவும் கூட ஏசப்பாவை குற்றமற்றவனாய் பார்க்கிறான். அவருக்கு மரண ஆக்கினை கொடுக்கும்படியாய் ஒரு குற்றமும் செய்யவில்லைன்னு சொல்லி அதனால அவை விடுதலையாக்க மனதாயிருந்தான். கர்த்தரை, ஒரு பாவமும் அறியாத பரிசுத்தராம் கர்த்தரை, அவருடைய பரிசுத்தத்தை அந்த பாவியான மனிதன் அறிந்திருந்ததுனால ஏசப்பாவை விடுதலை ஆக்கும்படிக்கு அவன் மனதாயிருந்தான். ஆனா என்ன நடந்தது, அவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சத்தம் போட்டவர்கள் அங்குள்ள ஜனங்களும் வேத பாரகரும் பிரதான ஆசாரியரும் தான். கர்த்தர் நல்லவர். அவங்க என்ன சொல்றாங்க, அவனை சிலுவையில் அறையும் அவனை சிலுவையில் அறையும் என்று சத்தம் போடுகிறார்கள். இந்த ஜனங்களுக்கு தான் கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்தார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் கூட கர்த்தரை பின்பற்றி சென்ற 12 சீடர்களில் ஒருவனாய் தான் இருந்தான். கர்த்தர் அவனையும் நேசித்தார். அவர் சென்ற இடமெல்லாம் யூதாசையும் பார்த்திருக்கலாம். கர்த்தர் நல்லவர். பணப்பையை தோளில் சுமந்து அவருடைய பந்தி அமர்ந்தவன் அவரை காட்டி கொடுக்கிறான். இதைத்தான் கூட இருந்தே குழி பறிப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா. கர்த்தர் நல்லவர். கூடையே இருந்துட்டு நல்ல பிள்ளை போல வேஷம் போட்டுக்கொண்டு யாரை உறுதியாய் நம்புகிறார்களோ அவர்களுக்கு விரோதமாகவே ஒரு குழியை தோண்டி அவன் வெட்டின குழியில அந்த மனிதர்கள் விழும்படியாய் ரொம்ப நல்ல பிள்ளையாய் வேஷம் போடுகிற ஜனங்கள் அநேகம் பேர் உண்டு. அதை போலதான் அந்த யூதாசும் கூட 30 வெள்ளி காசுக்காக ஒரு பாவமும் செய்யாத இயேசுவை
இயேசுவை காட்டி கொடுத்தான் யூதாஸ். ஆனா அங்க பொல்லாத பிலாத்துவும் ஏரோதுவும் கூட அவரை விடுதலை செய்ய மனதாயிருந்தார்கள். கர்த்தர் நல்லவர். அவரால் நன்மை பெற்றவர்கள் தான் அவருக்கு சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவருடைய சிரசில கோலால் அடித்து துப்பி அவமானப்படுத்தினார்கள் சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எவ்வளவு வேதனையான காரியம் இல்லையா? சகலத்தையும் படைத்த தேவாதி தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு சிவப்பான அங்கியை உடுத்தி முள்ளினால ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்ததோடு மாத்திரமல்ல, அந்த பரிசுத்தரின் சிரசுல கோலால் அடித்து துப்பி அவமானப்படுத்தினார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு வேதனையான காரியம் இல்லையா? எந்த சிலுவையை இயேசுப்பா சுமந்து கொண்டு கஷ்டப்பட்டு தள்ளாடி தவிழ்ந்து அந்த மலையின் மேல் ஏறி சுமந்து கொண்டு வந்தாரோ அதே சிலுவையில் அவரை அறைந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அவருடைய விழாவில ஈட்டியால குத்தினார்கள். இப்பொழுதும் கூட நம்ம இந்த உலகத்துல பெற்று வளர்த்த தாய் தகப்பன்மார்களையே அவமானப்படுத்தி கொல்லுகிற பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம் இல்லையா? எல்லாவற்றையும் சகித்து கொண்டு இருப்பாள் இந்த தாய். கஷ்டத்தின் மத்தியில தன் பிள்ளைகளுக்காக பல இடங்கள்ல வேலை செய்து கஷ்டமான சூழலையும் கூட அந்த பிள்ளை படிக்கணுமே, அந்த பிள்ளை நல்ல வேலைக்கு போகணுமேன்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்துல அந்த பிள்ளையை வளர்த்த ஆளாக்கி இருப்பான். ஆனா அந்த பிள்ளை என்ன செய்வான்? வளர்ந்த பிறகு அந்த தாய்க்கு விரோதமாய், அந்த தகப்பனுக்கு விரோதமாய் எழும்பி நின்று அவர்களை கொல்லுகிற அளவுக்கு துணிந்திருக்கிற காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இங்க நம்ம பார்க்கிறோம், ஒரு பாவமும் செய்யாத பரிசுத்தராம் இயேசுவை கள்ளர்கள் மத்தியில சிலுவையில அறைந்தார்கள். இவ்வளவு பாடுகளை பட்ட பிறகும் கூட சுத்த இருதயத்தோடு நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து இவர்களையும் மன்னியும் சொல்றார். கர்த்தர் நல்லவர். கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவின் மாசு மறுவற்ற அன்பு, ஜீவ நீரூற்றாய் பொங்கி பிரவாகிக்கிற அன்பு 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 7வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 7வது வசனம், தேவ அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் சொல்லி 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 7வது வசனத்துல தேவ அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் சொல்லி மாசு மறுவற்ற சகலத்தையும் தாங்குகிற சகித்துக் கொள்கிற அன்பு. கர்த்தர் நல்லவர். கிறிஸ்தவர்களை குறித்து என்ன சொல்வாங்க? ஒரு கண்ணத்துல அறைந்தா மறு கண்ணத்தையும் காட்டணும்னு சொல்லுவாங்க இல்லையா? கர்த்தர் நல்லவர். மத்தேயு 5வது அதிகாரம் 38, 39, 44வது வசனங்கள், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறிந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் என்று சொல்லி, எனக்கன்பான தெய்வ ஜனமே, இப்போ உள்ள காலகட்டத்திலே அநேக கிறிஸ்தவர்கள் அப்படி இருப்பதில்லை. ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்திலும் அடி என்று சொல்வதை காட்டிலும் நம்மை அடித்தவர்களை, நம் இதயத்தை காயப்படுத்தும்படி வேதனையான காரியங்களை செய்பவர்களை நாம் மன்னித்து அவர்களோட வழக்காடாமல் அவர்களுக்கு மறு உத்தரவு ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருப்பது கூட கர்த்தருக்கு பிரியமான காரியம். எனக்கன்பான தெய்வ ஜனமே, வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் 7 வார்த்தைகளை உதித்தார், பேசினார். அவர் இந்த உலகத்திலே ஜீவித்த நாட்களில் எல்லாம் பெரிய பெரிய பாவங்களை செய்தவர்களை மன்னித்து, அதனால் அந்த பாவத்தின் நிமித்தமாய் வந்த நோய்களில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தாரே. அப்படிதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு விரோதமாய் எழும்பினவர்களுக்கு எதிர்த்து நிற்கல. அவர்கள் என்ன செய்தாலும் அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் நல்லவர். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவரை ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலும் கூட
ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீட்புகளின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததுன்னு சொல்லி கர்த்தர் நல்லவர். ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனத்துல, நம்முடைய மீட்புகளின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஏசாயா 53:7வது வசனத்திலும் கூட, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. ஆமென், அல்லேலூயா. அவர் நெருக்கப்படுகிற வேளையிலும் கூட, அவர் ஒடுக்கப்படுகிற நேரத்திலும் கூட அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அவர் கன்னத்துல துப்புனாங்க, எள்ளி நகையாடினாங்க, அவர் சிரசுல முள்ளினால முடியை பின்ன அவர் சிரசின் மேல் வைத்தாங்க, அந்த சிரசுல கோலால் அடித்தாங்க, அவர் வஸ்திரத்தை கூட பங்கிட்டாங்க, சீட்டு போட்டாங்க அவர் வஸ்திரத்தின் மேல். அது மாத்திரமல்ல, அந்த தேவ குமாரனுடைய கைகளையும் கால்களையும் விலாவையும் ஊடுருவ துளைத்தார்கள். ஆனாலும் கூட எல்லா பாடுகளையும் அவர் எந்தெந்த வசனத்தை போதித்தாரோ அதுபோல எல்லாவற்றையும் தீமையோடு எதிர்த்து நிற்காம அவர் நினைத்தார். பரலோகத்திலிருந்து ஒரு கூட்ட சேனைகளை அனுப்பி எதிர்த்து நின்றிருக்கலாம், ஆனாலும் கூட அவர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டார் நமக்காக. கர்த்தர் நல்லவர். அவர் எப்படி போதித்தாரோ அது போல, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் சொல்லி கர்த்தர் நல்லவர். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள் சொல்லி எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை நேசிக்க சொல்கிறார். நம்மை யாரார் சபிக்கிறார்களோ அவர்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்க சொல்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய சொல்கிறார். கர்த்தர் நல்லவர். இங்கே சொல்லியிருக்கிறபடிக்கு உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், அப்பதான் உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் சொன்னதுபடியே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு அவரை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, அவரை வேதனைப்படுத்துகிறவர்களுக்காக பிதாவை நோக்கி, அவர் பிதாவனுடைய புத்திரராய் இருப்பதினால நாமும் கூட அந்த பரம பிதாவின் புத்திரராய் மாறுவதற்காக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை மன்னிக்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். பாவிகளை மீட்டு ரட்சிக்க வந்த தேவன், பாவிகளாகிய நமக்காக தன் ஜீவனையே ஒப்பு கொடுக்க வந்த தேவன், அந்த பாவிகளிடம் கொண்ட பேர் அன்பினால பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த பொல்லாத உலகத்துல ஒருவரை ஒருவர் மன்னித்து விட்டால் கொலை இல்லை, களவு இல்லை, பாடுகள் இல்லை, பாவங்கள் இல்லை, இல்லையா? கர்த்தர் நல்லவர். அப்பாவி சகோதர சகோதரிகளை பேப்பர்ல பாக்குறோம், டிவி நியூஸ்ல பாக்குறோம், என்கவுண்டர்ல சுட்டுக் கொள்வதை கேள்விப்படுகிறோம் இல்லையா? பல அப்பாவி பெண்களை கொலை செய்வதை கேள்விப்படுகிறோம். ரோட்டுல வைத்து பல மனிதர்கள் சேர்ந்து அடித்து கொள்வதை கேள்விப்படுகிறோம். அன்பு இல்லை இந்த உலகத்துல, அன்பு தனிந்து போன காலம். அந்த அப்பாவி சகோதர சகோதரிகளும் கூட நம்மை போல பாடுள்ள மனிதர்கள் தானேன்னு சொல்லி, எல்லாரும் ஏசப்பாவால் ஜீவன் பெற்ற பிள்ளைகள் தானேன்னு சொல்லி அவர்களை கொல்வதற்கு துணியாம, ஏசப்பாவை போல நீங்க இந்த தப்பு செய்திருக்கீங்க, இனிமேல் இந்த தப்பு செய்யாதீங்கன்னு சொல்லி அவர்களை மன்னிக்கும் பொழுது, ஏசப்பாவை போல அவர்களை மன்னித்து நேசிக்கும் பொழுது அங்கே அன்பின் ஊற்று பெருக்கெடுத்து ஓடும் இல்லையா? கர்த்தர் நல்லவர். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4, 5, 6வது வசனங்கள்ல, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுவதும் அன்பை குறித்து நாம் பார்க்கிறோம் இல்லையா? கர்த்தர் நல்லவர். 4, 5, 6வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அன்பு அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சொல்லி மறுபடியுமாய் வாசிக்கலாமா? அன்பு அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது,
அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சொல்லி கர்த்தர் நல்லவர். ஒருவருக்கொருவர் அன்பாய் இருந்தா இந்த உலகத்துல மனிதர்கள் ஒருவர் ஒருவரிடம் காட்டும் சகோதர சிநேகம், அவர்கள் யாராயிருந்தாலும் சரி, ஜாதி மத இன வேறுபாடற்ற சமத்துவ தேசமான இந்திய தேசத்துல யாரும் ஒருவருக்கொருவர் தீங்கு செய்ய விடாது. யாராவது ஒருவர் தீங்கு செய்யணும்னு நினைச்சாலும் கூட அவங்க மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய விடாதபடி அந்த அன்பு தடுத்து விடும். அது தற்பெருமைப்படாது, தன்னைத்தானே பெருமை பாராட்ட விடாது, கோபம் அடையாது, யாருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலும் கூட தீங்கு செய்ய நினைக்காது, மற்றவர்களை துன்பப்படுத்துவதில் சந்தோஷப்படாமல் வேதத்தில் உள்ள சத்திய வசனங்களை வாசித்து அதன்படி நடப்பதில் சந்தோஷப்படும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கிரஹாம் ஸ்டெயின்ஸை குறித்து உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த ஒரு தேவ மனிதர். அவரும் அவருடைய மனைவி பிள்ளைகளுமாய் சேர்ந்து தொழுநோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததோடு மாத்திரமல்ல, வேத வசனத்தை குறித்து பிரசங்கித்து வந்தார்கள் சொல்லி கர்த்தர் நல்லவர். சுகபோக ஜீவியத்தை துறந்து இந்திய தேசத்தில் உள்ள தொழுநோயாளிகளுக்காக இலவச ட்ரீட்மெண்ட் கொடுப்பதோடு மாத்திரமல்ல, அவர்களுடைய தங்கியிருந்த அவர்களை கவனித்து வந்தார்கள். ஆனாலும் கூட அவர் தேவனுடைய அன்பை சுமந்து வந்த மனிதன்கிறதை அறிந்து உணராமல் அந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸை அவர் இருந்த அந்த வேன்ல தீ வைத்து கொளுத்தி விட்டார்கள். அவரையும் அவருடைய 2 மகன்களையும் சேர்த்து பரிதாபமாக அவரும் அவருடைய சின்ன பிள்ளைகளும் மரித்து போனார்கள். ஆனாலும் கூட அவருடைய மனைவி ஏசப்பா இந்த உலகத்துல எப்படி ஜீவிக்கணும்னு சொன்னாரோ அது போல தன்னுடைய கணவரையும் தன்னுடைய 2 மகன்களையும் கொலை செய்த அந்த நபர்களை மன்னித்தார். ஏசப்பாவை போல சுத்த இருதயத்தோடு மன்னித்ததோடு மாத்திரமல்ல, எஞ்சி இருந்த அவருடைய மனைவியும் அவருடைய மகளுமாய் சேர்ந்து தொடர்ந்து கர்த்தருடைய வேலையை செய்தார்கள். கர்த்தர் நல்லவர். அதே தொழுநோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தவர்களை கவனித்து கொண்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கிரஹாம் ஸ்டெயின்ஸ் உடைய மனைவிக்கு சுத்த இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அவர்கள் வேதத்தை வாசித்து வேத வசனத்தை தியானித்து வேதத்தின்படி நடந்ததுனால அவருடைய கணவரை கொன்றவர்களை மன்னிக்கிற இருதயத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்ததுனால அந்த கொலையாளிகளை அவர்கள் மன்னித்ததோடு மாத்திரமல்ல, அதே இடத்துல கர்த்தருடைய வேலையை செய்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவு அருமையான கர்த்தருடைய தாசர் இல்லையா? அந்த அன்பின் பாதையில நாம் நடப்பதற்காக தான் கர்த்தர் சிலுவையில சகலத்தையும் தாங்கினார், சகலத்தையும் சகித்தார், தன்னை காயப்படுத்தினவர்களை மன்னித்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, மன்னிப்பு என்ற வார்த்தையை ஈஸியா சொல்லிடலாம். ஆனா அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்பது லேசான காரியம் அல்ல. உங்களுடைய இருதயத்தை தங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற கசப்பான வார்த்தைகளால செய்கைகளால வேதனைப்படுத்தியவர்களை காயப்படுத்தினவர்களை மன்னிப்பது லேசான காரியம் அல்ல. ஆனா இங்க நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை காயப்படுத்தினவர்களை அவரை வேதனைப்படுத்தினவர்களை கசப்பான வார்த்தைகளால் அவருடைய இருதயத்தை காயப்படுத்தினவர்களை தான் மன்னித்ததோடு மாத்திரமல்ல, அவர்களை மன்னிக்கும்படி பிதாவாகிய தேவனிடம் மன்றாடுகிறார் சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால விட்டெடுத்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறதுனால, இஸ்ரவேலின் பெரும் மந்தையாய் இருக்கிறதுனால, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்? அவர்களை மன்னிக்கணும். கர்த்தர் நல்லவர். ஆனா நாம் அவர்களை நேரில் சென்று மன்னிப்பு கேட்டா இன்னும் அவர்கள் நம்மை கேலி பண்ணுவார்களே, எள்ளி நகையாடுவார்களேன்னு சொல்லி நினைக்கிறவர்கள் ஒன்றே ஒன்று செய்யலாம். அந்த 2 டேஸ்ல கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு ஏசப்பாவிடம் ஜெபித்தா போதும் அவர்களுக்காக. ஏசப்பா அவர்களை மன்னியும், நாங்களும் முழு மனதோடு மன்னிக்கிறோம் சொல்லி கர்த்தர் மன்னிப்பார். அப்படி செய்கிற வேளையிலே தான் நமக்காக நம்முடைய வெளியேற பெற்ற திரு ரத்தத்தை சிந்தின கர்த்தருடைய உள்ளம் மகிழும். அடுத்து நம்ம பார்க்கிறோம், அதே வார்த்தைகள்ல அடுத்து தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் சொல்லி கர்த்தர் சொல்வதை குறித்து நம்ம பார்க்கிறோம் இல்லையா? எதற்காக கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொன்னார் என்று நம்ம பார்க்க போறோம். கர்த்தருக்கு தெரியும், பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது என்று அறிந்து
இந்த பொல்லாத மனிதர்கள் மூலமாய் நம் தேவாதி தேவனாம் கர்த்தரை எவ்வளவு வேதனைப்படுத்த முடியுமோ அவ்வளவு வேதனைப்படுத்துவான் என்று கர்த்தருக்கு தெரியும். ஏன்னா சாத்தானுக்கு தெரியும் அவர்தான் ஜெய கிறிஸ்து என்று. அமேன், அல்லேலூயா. அவர்தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த தெய்வ ஆட்டுக்குட்டி என்று. பாதாளத்தின் வாசல்கள் பரிசுத்தராம் இயேசுவை மேற்கொள்வதில்லை என்று அவனுக்கு தெரியும். அதனாலதான் எப்படியாவது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையாவது தனக்கு பிரியமானதா இருக்காதா என்று காத்திருக்கிறான். அதனாலதான் மண்ணான மனிதர்களை பயன்படுத்தி அவரை எவ்வளவு அதிகமாய் வேதனைப்படுத்த முடியுமோ அவ்வளவு வேதனைப்படுத்துகிறான். ஆனா என்ன நடந்தது? கர்த்தருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றான் சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் இது பிசாசின் வேலை என்று. இந்த பொல்லாத மனிதர்கள் சத்ருவின் பிடியில் அகப்பட்டவர்கள் என்று, அதனால்தான் அவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்று, அதனால்தான் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அறிந்துதான் செய்கிறார்கள், ஆனா சாத்தானுடைய விருப்பப்படி செய்கிறார்கள், பொல்லாத சத்ருடைய விருப்பப்படி செய்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் கூட பரிசுத்தமுள்ள பாதையில வேதத்தை வாசித்து கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது அது சாத்தானுக்கு பிடிக்காது. அதனாலதான் நீங்க பின்மாற்றம் அடையும்படியாய் எந்த பாவ சேற்றிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டெடுத்தாரோ அதிலே விழும்படியாய் அநேக தந்திரங்களை செய்து உங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்ட ஜனங்களை எழுப்புவான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கவலைப்படாதீங்க. நம்ம ஏசப்பா காட்டுகிற பாதையில நடந்து முழு மனதோடு அவர்களை மன்னியுங்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின வேளையில முதலாவது அவர் பேசின வார்த்தைகளை குறித்து நம்ம தியானித்தோம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றான் சொல்லி. இப்ப நீங்க நினைக்கலாம், அப்படி இந்த உலகத்துல ஜீவிப்பது கஷ்டமான காரியம் சொல்லி. அதனாலதான் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 59-60 நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்தேவான் கர்த்தருடைய வார்த்தைகளை தைரியமாய் சொல்லி பிரசங்கித்ததின் நிமித்தமாய் அவனை என்ன செய்யறாங்க? ஸ்தேவானை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவன் மேல் கல்லெறிந்து கொல்லும்படியாய் ஒரு கூட்ட ஜனம் அவன் மேல் கல்லறிந்தார்கள். ஆனா அவன் இங்க என்ன செய்யறான்? எப்படி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி மரிக்கிற வேளையில அவரை வேதனைப்படுத்தினவர்களை மன்னித்தாரோ அது போல அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 59வது வசனத்துல கர்த்தராகிய இயேசுவே நாவை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் சொல்லி பார்க்கிறோம். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சத்தமிட்டு சொன்னான். அப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் சொல்லி பார்க்கிறோம். எப்படி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களேன்னு சொன்னாரோ அதுபோல கர்த்தர் காட்டின பாதையில ஸ்தேவானும் கூட அருமையாய், ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதரும் சொல்லி அவர்கள் குற்றமற்றவர்கள் சொல்லி மரித்தான் சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்படி மன்னிப்பதினால என்ன பலன் உண்டுன்னு சொல்லி நீங்க கூட பார்க்கலாம். இங்க ஸ்தேவான் அப்படி மன்னித்ததுனால என்ன நடந்தது? அவை மரிக்கும் தருவாயில அதே அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துல வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். அவை அந்த மகிமைக்குள் பிரவேசித்து பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை அடைந்தான் சொல்லி, பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டான் சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளாய் இஸ்ரவேலின் பெருமந்தைகளாய் இருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் கூட இந்த 40 நாட்கள் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து தியானித்து உங்கள் மனதில உங்களை வேதனைப்படுத்தினவர்கள், உங்களை காயப்படுத்தினவர்கள்,
உங்களுக்கு எதிராக தீங்கு சொன்னவர்கள், உங்களை குற்றப்படுத்தி சுற்றி திரிந்தவர்கள், உங்களை கொலை செய்ய துணிந்தவர்கள், உங்களுக்குரிய எல்லாவற்றையும் அபகரித்து உங்களை ஒன்றுமில்லாத சூழ்நிலை நிறைத்தினவர்கள், உங்களை கோர்ட்டில் போலீஸ் ஸ்டேஷன்லன்னு சொல்லி பலவித பொய் வழக்குகளை போட்டு உங்களை அலைய வைத்தவர்கள் எல்லாரையும் முழங்காற்படியிட்டு முழு மனதோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை போல மன்னித்து மறந்து கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. தன்பான தேவஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்களும் கூட கர்த்தர் காட்டுகிற பாதையில் முன்னேறி செல்வீர்களா? அது சற்று கடினமான காரியம்தான். ஆனாலும் கூட நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேறு வழி ஒன்றும் கிடையாது. இப்ப நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு பாடலை பாடி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை அழைக்கிறாரே, தயங்கிடாதே, தாவி ஓடிவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. உன் மீறுதல்கள் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்கள் அவர் நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ராஜாதி ராஜா, அப்பா, ஒரு விசை பாடுகளின் மத்தியிலும் கூட பலவீனத்தின் மத்தியிலும் கூட கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பின பொல்லாதவர்களை மன்னித்து, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே சொல்லி சுத்த இருதயத்தோடு ஜெபித்ததை போல சுத்த இருதயத்தை உடைய அன்பு பிள்ளைகளுக்கு நீ தாருமையா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, பொல்லாங்க நெய்யும் அம்புகளை தாங்கிக் கொள்கிற இருதயத்தை கொடுங்க தகப்பனே. தூஷணமான வார்த்தைகளை சொல்லி கேலி பண்ணி தூற்றி திரிகிறவர்களை கர்த்தரை போல ஜீவித்து முழு மனதோடு மன்னித்து ஏற்றுக்கொள்கிற சுவாபத்தை கொடுங்க தகப்பனே. எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உபத்திரவத்தின் பாதையில் நடந்தாலும் கர்த்தரை போல மன்னிக்கிற மனப்பக்குவத்தை கொடுப்பதினால தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீர் உடைய அன்பு பிள்ளைகளை உயர்த்த போறோம். தயவிற்காக நன்றி ஏசப்பா. ராஜாதே ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அப்பா உமக்கு கொடானுடைய ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அப்பா ஏசப்பா, உடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீர் சிந்திய இரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சொன்ன தேவாதி தேவனுடைய இரத்தத்தினால எங்கள் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டதுனால அப்பா, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இந்த லெண்டேஸ்ல நாங்கள் எங்களை பரிசுத்தமாக்கும்படியாய் எங்களை ஈசோப்பினால் சுத்திகரியும் தகப்பனே. அப்படியே நீங்க செய்ய போறோம். தயவிற்காக நன்றி ஏசப்பா. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய்
ராஜ்யத்தின் பாதையில், அந்த பரிசுத்த பாதையில நாங்க நடப்பதற்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த கிருபைக்காக நன்றி இயேசப்பா. சகலவிதமான துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா.